ஹாய் ஆல், வெல்கம் டு RMIS அகாடமி. நம்மளோட டெய்லி நியூஸ் நேவிகேட்டரில் இன்றைக்கி நம்ம 6th மேயோட நியூஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக்னா கம்போசிஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். இப்போ கேபினெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்த நியூஸ் பேக்ரவுண்டில் நம்ம எந்த ஆர்டிகல் இஸ் ரிலேட்டட் டு கம்போசிஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டு, அதில் என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, அதோட சேர்த்து அப்பாயின்மெண்ட் ரிமூவல் ஃபுல்லாக பார்த்துடலாம். செகண்டு, எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. MSME நான் MSMEஸ்க்கும் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு. இது என்ன பேக்ரவுண்டில் கொடுத்துருக்காங்க, இதோட என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸில் பார்க்கலாம். ஸோ தேர்டு வந்து ஃபாலோ அப் நியூஸ் ஆன் வந்தே மாத்திரம் சாங்கு. ஸோ இது ரொம்ப நாளாகவே நியூஸில் இருக்குது வந்தே மாத்திரம். அந்த நியூஸ் என்னன்னு பார்த்துட்டு இப்போ என்ன டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதும் பார்த்துருவோம். ஸோ ஃபோர்த் நியூஸு, ரீசெண்டாக நடந்த எலெக்ஷனில் வெஸ்ட் பெங்காலில் வந்து பிஜேபி வந்து பவரில் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு பேக்ரவுண்டில் தீஸ்டா வாட்டர் ஷேரிங்கை பற்றி வந்து பங்களாதேஷோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு. ஸோ அவர் என்ன பேசியிருக்காரு அண்ட் தீஸ்டா ரிவரை பற்றியும் தீஸ்டா வாட்டர் ஷேரிங் டீலோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டும் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஃப்த்து வந்து அனில் ஃபியூவல். அனில் ஃபியூவல்னால் என்ன, அது எதனால இந்தியாவுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிறது பார்க்கலாம். சிக்ஸ்த்து வந்து காட்டன் ப்ரொடக்டிவிட்டியில் வந்து இந்தியா வந்து ஒரு மிஷன் வந்து ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாங்க, போன பட்ஜெட்லேயே சொல்லியிருந்தாங்க 5000 crores மேலே வந்து ஒரு மிஷன் போடுவாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேபிள் காட்டனுக்கு. அது இப்போ வந்து அவங்க கேபினெட் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் ஸ்கீம்ஸோட அவுட்லைன்ஸு அண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்டேபிள் காட்டன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் ப்ரிலிம்ஸ்க்கு பார்ப்போம். ஸோ செவன்த் வந்து உட்காம் போர்ட்டல். இது என்ன போர்ட்டல், இது எதுக்காக யார் ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். எயித்து வந்து ஃபுஜேரியா காம்ப்ளெக்ஸில் வந்து நேற்று வந்து ஈரான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க UAEயில். இதை பற்றி வந்து நம்மளோட ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு. ஸோ அதோட ஜாகிரபிக்கல் லொகேஷன் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபிஃப்த்து வந்து என்னென்னா கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து FRP ஆஃப் சுகர் கேன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேஸில் எப்படி வந்து ப்ரைஸ் செட் பண்ணுவாங்க, எந்தெந்த ஆர்கனைசேஷன்ஸ் லிங்க்டாக இருக்காங்க அண்ட் சுகர் கேனோட ஜாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபிஃப்த்து வந்து கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் ரிஜைம். இந்த கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் ரிஜைம்னா என்ன, யார் நோட்டிஃபை பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சின்ன நியூஸு, ஆனால் ப்ரிலிம்ஸ்க்கு இம்பார்ட்டண்டான நியூஸு. 11th வந்து ஹண்டா வைரஸ். இது ஒரு 4 to 5 days போயிட்டுருக்கு. ஒரு ஷிப்பில் வந்து ஹண்டா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அந்த பேக்ரவுண்டில் ஹண்டா வைரஸோட என்ன ஸ்பீஷீஸ்னால ஹண்டா வைரஸ் வருது அப்படிங்கிறது பார்த்துடலாம். 12th அண்ட் லாஸ்ட் நியூஸ் வந்துன்னா டைம் லிமிட் ஃபார் FDA வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்திருக்கு அண்ட் இந்த SOPயில் வந்து என்னெல்லாம் வந்து எக்ஸம்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னா கேபினெட் அப்ரூவ்ஸ் 4 more judges ஃபார் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறாங்க. இப்போ எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்னா 34 இன்க்ளூடிங் CGI. இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 38 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இன்க்ளூடிங் CGI. ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா எந்த ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஆர்டிகல் 124 சப்கிளாஸ் 1ல் தான் இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை தனியாக வைக்கிறாங்க அண்ட் அதர் ஜட்ஜஸ்ன்னு தான் போட்டிருக்காங்க. 33 இருக்குது, இப்போ 33 அதர் ஜட்ஜஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனில் எக்ஸ்க்ளூடிங் ஜட்ஜஸ் பற்றி தான் பேசியிருக்காங்க. ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 7 இருந்துச்சு, 7 அதர் ஜட்ஜஸ். ஸோ 7 + 1 8 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் பை லா வந்து மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக கொண்டு வந்த ஒரு ஆக்ட் தான் என்ன அப்படின்னா இந்த ஆக்ட், சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட். இது எப்போ ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தாங்கன்னா 1956 கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 7 judges + 1 CGI. ஸோ 8 இருந்தாங்க. இதை மாற்றணும்னா பார்லிமெண்ட் பை லா தான் மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக கொண்டு வந்தப்பட்ட ஆக்ட் தான் என்னது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1956 கொண்டு வந்தாங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா 10 இன்க்ரீஸ் பண்ணாங்க. அந்த அதர் ஜட்ஜஸை 10 இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்புறம் 13 இன்க்ரீஸ் பண்ணாங்க, 17 இன்க்ரீஸ் பண்ணாங்க அண்ட் லாஸ்ட் டைம் வந்து 2019 33 இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும். ஒரு 6 to 7 times வந்து மாற்றிருக்காங்க. இதுதான் 7th டைம். எல்லாமே ஞாபகம் வேணாம், ஆனால் கடைசியாக எப்போ மாற்றினாங்கன்னா 2019 மாற்றினாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரென்த் அப்படின்னு, இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 34 இன்க்ளூடிங் CGI. இப்போ 38 மாற்ற போகிறாங்க. இப்போ கேபினெட் வந்து முடிவு எடுத்திருக்காங்க, ஒரு பில் வந்து மூவ் பண்ணுவாங்க. அந்த பில் தான் இந்த பில், சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அமெண்ட்மெண்ட் பில் வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த இதில். ஸோ இது சுப்ரீம் கோர்ட்டு பார்த்துட்டோம் இல்லையா. ஹை கோர்ட்டுக்கு எப்படி அப்படின்னா அண்டர் ஆர்டிகல் 216 யார் வந்து முடிவு எடுப்பாங்கன்னா பிரசிடென்ட் வந்து முடிவு எடுப்பார். எவ்வளோ பேர் இருப்பாங்க, எவ்வளோ ஜட்ஜஸ் வந்து தேவைப்படுவாங்க அப்படின்னு பிரசிடென்ட் வந்து முடிவு எடுப்பார். இது ரொம்ப முக்கியமான ஃபேக்ட்டு பார்த்துக்கோங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்லிமெண்ட்டு, ஹை கோர்ட்டுக்கு பிரசிடென்ட். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்தது நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய டைம் பார்த்தோம் அப்பாயின்மெண்ட் எல்லாம். இன்னொரு வாட்டி பார்த்துருவோம். 124 தான் ஆர்டிகல் ரிலேட்டட் டு அப்பாயின்மெண்ட். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவார் இன் கன்சல்டேஷன் வித் சிஜிஏ அப்படிங்குவாங்க. அந்த கன்சல்டேஷன் அப்படிங்கிற வேர்டில் வந்து 3 கேசஸ் நடக்கும் இல்லையா. நம்ம இது ஒரு 2 கிளாஸில் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸு, செகண்ட், தேர்டு, அதுக்கப்புறம் என்ஜாக்கு. ஸோ செகண்டில் வந்து என்ன ஆகும், கொலிஜியம் சிஸ்டம் வரும், 2 பேர் இருப்பாங்க. இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி 4 பேர் ஆக்குவாங்க தேர்ட் ஜட்ஜஸ் கேஸில். என்ஜாக்கில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அது அன்கான்ஸ்டியூஷன் சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் அப்பாயின்மெண்ட்டில். ரிமூவலில் ஒரு வாட்டி பார்ப்போம், ஏன்னா இதுவும் நியூஸில் இருந்துச்சு ரீசெண்டாக. ஸோ ரிமூவல் எப்படி அப்படின்னா வந்து ரிமூவ்டு பை எகெயின் பிரசிடென்ட்டு, ஆனால் பார்லிமெண்ட்டில் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வந்து பாஸ் ஆகணும். ஸோ 2/3 PNV அண்ட் 50% + 1 டோட்டல். இதுக்கு ஒரு ப்ரொசீஜரும் இருக்குது. என்ன அப்படின்னா 100 பேர் லோக்சபாவில் இல்லைனா 50 பேர் ராஜ்யசபாவில் வந்து மூவ் பண்ணணும். அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்து முடிவு பண்ணலாம், இதை அக்செப்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம். அந்த மோஷனை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட், அதில் 3 பேர் இருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, ஹைகோர்ட் ஜட்ஜு அண்ட் டிஸ்டிங்விஷ்ட் ஜூரிஸ்ட் ஆன் த ஒப்பீனியன் ஆஃப் ஸ்பீக்கர் இல்லைனா வந்து டெப்டி சேர்மன். ஸோ அது முடிச்சுட்டு என்ன ஆகும், அது முடிச்சுட்டு அவங்க வந்து ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி, இது 2 கிரவுண்டு தான் இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டில் வந்து அவங்க ஆமாம் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அது ஹவுஸுக்கு வரும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் ஆகிட்டு ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் ரிமூவல் ப்ராசஸ். ஸோ இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க, எல்லாமே நியூஸில் இருக்குது. கம்போசிஷனும் நியூஸில் வந்துருச்சு, அப்பாயின்மெண்ட்டும் நியூஸில் இருந்துச்சு, அண்ட் ரிமூவலும் இப்போ ரீசெண்டாக ஒரு ஜட்ஜோட இஷ்யூனால நியூஸில் இருந்துச்சு. ஸோ ஜுடிஷியரி ஆஸ் அ ஹோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ செகண்ட் நியூஸு இது என்னென்னா, யூனியன் கேபினெட் கிளியர்ஸ் 2.55 lakh crore லைஃப் லைன் ஃபார் MSMEs ஏர்லைன்ஸ் ஹிட் பை வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ் அப்படிங்கிறாங்க. எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் தான் இதோட பேர். எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் அப்படிங்கிறது தான். இது நம்ம யூபிஎஸ்சி சிலபஸில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், ஏன்னா வந்து வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ் நடக்குது இல்லையா, GS2ல லிங்க் ஆகும். அண்ட் GS3ல இந்தியன் எக்கனாமி, எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங், ஏன்னா MSMEs, நான்-MSMEs அண்ட் ஏர்லைன் செக்டர் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம்னா என்னன்னா, ஏதோ ஒரு இஷ்யூ வருது, அந்த இஷ்யூவில் லிக்விடிட்டி எஃபெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த லிக்விடிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் இந்த மாதிரி ஸ்கீம் கொண்டு வருவாங்க. இது 2020ல் ஃபர்ஸ்ட் டைம் கோவிட் டைம்லேயே கொண்டு வந்திருக்காங்க. 4 வாட்டி முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து 5th வெர்ஷன் எமர்ஜென்சி கிரெடிட் லைன் ஸ்கீம் 5.0 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட மெம்பர் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க, மெம்பர் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த மெம்பர் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, பேங்க்ஸு, NBFCஸ், கமர்ஷியல் பேங்க்ஸு, எல்லா டைப்பான லெண்டிங் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வார் கிரைசிஸ்லாம் வரும்போது கிரெடிட் வந்து கொடுக்க மாட்டாங்க MSMEக்கு, நான்-MSMEக்கு அண்ட் ஏவியேஷன். இந்த வாட்டி இருக்கிறதுலே ஜாஸ்தி எஃபெக்ட் ஆனது ஏவியேஷன் தான். இவங்களுக்குலாம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, கிரெடிட் வந்து கொடுக்க மாட்டாங்க, லோன் வந்து கொடுக்க மாட்டாங்க. இது கொடுக்காதனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் வந்து பயங்கரமாக அடி வாங்கும். ஏற்கனவே எக்கனாமி டவுன் டர்னில் போயிட்டு இருக்கும். அப்படி இவங்களால் எக்ஸ்பேண்டும் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப எம்ப்ளாய்மெண்ட் வந்து எஃபெக்ட் ஆகும். அப்போ தான் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஸ்கீம் கொண்டு வரும். இந்த ஸ்கீமில் கவர்மெண்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ லோன் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஒரு சில ஸ்பெசிஃபிக் பர்சன்டேஜ் வந்து நாங்கள் கேரண்டி, அவங்க கட்டலைனாலும் நீங்கள் எங்ககிட்ட கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த ஸ்கீமுக்கு கீழே 100% ஃபார் MSMEs, 90% ஃபார் நான்-MSMEs அண்ட் ஏவியேஷன். ஸோ நீங்கள் தைரியமாக வந்து கடன் கொடுக்கலன்னா நாங்கள் அது கேரண்டியாக இருப்போம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஸ்கீம் ஒரு வாட்டி பார்த்துருவோம் ஃபுல்லாக. ஸோ எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி 5.0, ஏன்னா 4 times ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டட் இன் 2020. ஓகேயா, இது எந்த ஆர்கனைசேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னா, நேஷனல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்டி கம்பெனி. ஸோ இவங்க தான் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து எந்த இதுக்கு கீழே இருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கீழே இருக்காங்க. ஸோ
அதெல்லாம் பார்த்துட்டோம். எவ்வளோ வந்து கவர் பண்ணுறாங்கன்னா 2,55,000 crores வந்து கவர் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் 5,000 crores யாருக்கு அப்படின்னா ஏர்லைன்ஸ்க்கு மட்டும். ஸோ சேலண்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னா எம்எஸ்எம்இ வந்து கவர் பண்ணியிருக்காங்க, நான் எம்எஸ்எம்இ வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் 90% ஃபார் நான் எம்எஸ்எம்இஸ் கொடுக்குறாங்க, 100% ஃபார் எம்எஸ்எம்இஸ் கொடுக்குறாங்க. எது வரைக்கும் அப்படின்னா 31/3/2027 வரைக்கும் கொடுக்குறாங்க. எந்தெந்த லோன்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும்னா March 31, 2026 அப்புறம் வர லோன் எல்லாமே வந்து அப்ளிகபிள் ஆகும். ஏர்லைன்ஸில் வெறும் பேசஞ்சர் ஏர்லைன்ஸ் மட்டும்தான். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா வந்தே மாதரம். இது ஒரு ஆன்கோயிங் இஷ்யூ, ரொம்ப நாளாகவே போயிட்டுருக்கு. இதில் என்ன சொன்னாங்கன்னா கவர்மெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா 6 ஸ்டான்ஸாகவும் வந்து வந்தே மாதரமில் பாடணும் அப்படின்னாங்க. நம்ம யூபிஎஸ்சி சிலபஸில் இது ஹிஸ்ட்ரியில் லிங்க் ஆகும் அண்ட் சொசைட்டிலுமே லிங்க் ஆகும். இந்த சொசைட்டியில் எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 ஸ்டான்ஸாக மட்டும்தான் வந்து நேஷ்னல் சாங்காக வந்து இது வரைக்கும் அடாப்ட் பண்ணியிருந்தாங்க. கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன சொன்னாங்கன்னா 2 ஸ்டான்ஸாக இல்லை 6 ஸ்டான்ஸாகவுமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு சில சைட்ஸில் வந்து என்ன சொன்னாங்கன்னா இது வந்து எகெயின்ஸ்ட் செக்யூலரிசமாக இருக்குது, ஏன்னா வந்து 4 ஸ்டான்ஸாஸ் இஸ் டாக்கிங் அபவுட் இஸ் நாட் செக்யூலர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட் 4 ஸ்டான்ஸாஸ் இஸ் நாட் செக்யூலர், அதெல்லாம் பாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்போசிஷன் சொன்னாங்க. அந்த ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு கடைசி 2 months. அதில் ஒரு டெவலப்மெண்ட் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்சல்ட்ஸ் டு நேஷ்னல் சாங், இன்சல்ட்ஸ் நேஷனல் சாங் எல்லாமே ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971 கீழே வந்து வந்துடும் அப்படின்னாங்க. இதுக்கு முன்னாடி வெறும் நேஷனல் ஆந்தமும் நேஷனல் ஃப்ளாகும் மட்டும்தான் இந்த ஆக்டுக்கு கீழே இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த ஆக்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, அந்த ஹானர் போயிடும் அப்படின்னு ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் இட் இஸ் கிவிங் சம் பீனல் பனிஷ்மெண்ட்ஸ். அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வந்தே மாதரம் அஸ் நேஷனல் சாங்கையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டிய ஃபேக்ட் எதெல்லாம் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி அண்ட் இப்போ புதுசாக இதை ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன பீனல் பனிஷ்மெண்ட் அப்படின்னா 3 years இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் ஃபைன் ஆர் போத் அப்படின்னு இதான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்தே மாதரம் பற்றி இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஒரு சின்ன ரீகேப்பு. ஃபர்ஸ்ட் வந்து எதில் வந்து இது போட்டிருந்தாங்க அப்படின்னா 1875 பங்க தர்ஷன் ஜேர்னல், 1882 அண்ட் அனந்தமட் தான் போட்டிருந்தாங்க. யாருன்னா பங்கீம் சந்திர சட்டோபாத்யாய் அவர் தான் வந்து எழுதியிருந்தாரு. அண்ட் 1937 காங்கிரஸில் வந்து இது வந்து இனிமேல் இருக்கிற காங்கிரஸ் செஷன்ஸ்ல எல்லாமே நம்ம பாடுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருந்தாங்க. 1950 வந்து என்ன பண்ணாங்கன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து இதை நேஷனல் சாங்காக வந்து அடாப்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸு. இந்த நியூஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஆக்ட் கீழே ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் கீழே வந்து இது வந்திருக்கு. அண்ட் இதில் வந்து ஒரு பீனல் பனிஷ்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்தாங்கன்னா இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நேஷனல் ஆந்தம் அண்ட் நேஷனல் ஃபிளாக் மட்டும்தான் இருந்துச்சு. இவ்வளோதான் இந்த நியூஸு. அடுத்த நியூஸு டீஸ்டா வாட்டர் ஷேரிங் பற்றின ஒரு நியூஸு. நம்மளோட யூபிஎஸ்சி சிலபஸில் டீஸ்டா வாட்டர் பார்க்குறதுனால ஜாகிரஃபி இன் பேப்பர் 1 அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பற்றி பேசுகிறதுனால இந்தியாஸ் நெய்பர்ஹுட், இது ரெண்டுலையுமே வந்து லிங்க் ஆகும். டீஸ்டா வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கான ஒரு விஷயம், ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு. 1983 ஆரம்பித்தோம், அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. 1983 ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம், ஆனால் அந்த அக்ரிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் ரீசெண்டாக 2011 ஒரு அக்ரிமெண்ட் இன் பிரின்சிபல் அக்ரிமெண்ட் போட்டோம், அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அது என்னெல்லாம் போட்டிருக்கோம், என்னெல்லாம் ரீசன்ஸ் அண்ட் டீஸ்டாவோட ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டீஸ்டா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சிக்கிம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் நார்தன் சிக்கிம்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் வெஸ்ட் பெங்காலும், அதுக்கப்புறம் வந்து எங்கே போகுது அப்படின்னா பங்களாதேஷ்குள்ளே போகுது. இது என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், 1787 முன்னாடி வரைக்கும் இது கேஞ்சஸோட ட்ரிபியூட்டரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதோட கோர்ஸ் சேஞ்ச் பண்ணி இது இப்போ பிரம்மபுத்திராவோட ட்ரிபியூட்டரியாக இருக்குது. ஸோ இது ஜாயின் பண்ணுறது ஃபர்ஸ்ட் பத்மாவில் ஜாயின் பண்ணிருந்துச்சு, இப்போ வந்து ஜமுனாவில் ஜாயின் பண்ணுது. ஸோ இதுதான் இது ட்ரிபியூட்டரிஸில் ரொம்ப முக்கியமான ட்ரிபியூட்டரி ரங்கிட். இதுதான் வந்து லாங்கஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் டீஸ்டா. ஸோ இது நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் டீல்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதோட லெங்க்த்து 414 கிலோமீட்டர்ஸ். சிக்கிமில் 151 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுது. சிக்கிம் அண்ட் வெஸ்ட் பெங்காலுக்கு பவுண்டரியாக இருக்குது, 142 கிலோமீட்டர்ஸ் பவுண்டரியாக இருக்குது. பங்களாதேஷில் 121 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுது. இது ஏன் 2 கண்ட்ரிக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்னா நார்தன் பார்ட் ஆஃப் சிக்கிம் ஏரியாலையும் அண்ட் பங்களாதேஷ்லையும் இது அக்ரிகல்ச்சருக்கு வந்து ரொம்ப முக்கியமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து கண்டஸ்டேஷனுக்கான இஷ்யூவே. ஸோ இதுதான் போட்டிருக்கு. அக்கார்டிங் டு ரிப்போர்ட் ஏஷியன் ஃபவுண்டேஷன் இன் 2013 இட்ஸ் ஃப்ளட் பிளேன் கவர்ஸ் 14% ஆஃப் டோட்டல் கிராப்ட் ஏரியா ஆஃப் பங்களாதேஷ். அதனால் அவங்களுக்கு வந்து ஜாஸ்தி வாட்டர் வேணும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் இதே தான் நார்தன்
பெங்கால் ரீஜன்லேயும் வந்து என்ன அப்படின்னா நமக்கும் வந்து இரிகேஷனுக்கு வந்து அதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து தேவைப்படுது. 1983 ஒரு இன்ட்ரீம் அக்ரிமெண்ட் வந்து நம்ம சைன் பண்ணுவோம், ஒர்க் அவுட் ஆகாது. அதில் எவ்வளோ ஷேர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு 39%, பங்களாதேஷ்க்கு 36% அண்ட் அன்அலோகேட்டட் வந்து 25% வந்து கொடுத்துருப்பாங்க. 2011 ஒரு இன்ட்ரீம் டீல் வந்து சைன் பண்ணுவோம். இதில் வந்து இந்தியாவுக்கு வந்து 42.5, பங்களாதேஷ்க்கு 37.5 இருக்கும். ஆனால் இதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னா ஃபெடரல் இஷ்யூவாக தான் இருக்கும். நம்மளோட கான்ஸ்டியூஷனில் வந்து வாட்டர்ஸ் அண்ட் ஸ்டேட் லிஸ்ட், இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து யூனியன் லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டேட்டோட கன்சென்ட் இல்லாமல் பண்ண முடியாதனால இது வந்து ரோட் பிளாக் ஆகிட்டு என்ன ஆகும்னா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். இன்னைக்கு நியூஸோட கண்டெக்ஸ்ட் அதுதான். அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன பேசியிருப்பாருன்னா, இங்கே ஒரு சென்ட்ரலி ரூல்டு கவர்மெண்ட் தான் வரப்போகுது வெஸ்ட் பெங்காலில், ஸோ அதனால வந்து இதில் ஒரு மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசியிருப்பாரு. ஸோ அதுதான் இதில் ரிலேட்டடான நியூஸ் என்ன அப்படின்னா, தீஸ்டா ரிவர் காம்ப்ரிஹென்சிவ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட். இது பார்த்தோன்னே நீங்கள் எந்த கண்ட்ரின்னு கேட்டாங்கன்னா இந்தியான்னு போடக்கூடாது. இது பங்களாதேஷோட ஒரு ட்ரீட்டி, ஒரு ப்ராஜெக்ட். யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சைனா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு இஷ்யூ இந்தியாவுக்கு, சிலிகுரி காரிடாருக்கு கீழே இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூவாகவும் இது இருக்குது. ஸோ நம்ம இதில் என்னெல்லாம் பார்க்கணுன்னா, டீஸ்டா எங்கிருந்து ஒரிஜின் ஆகுது அண்ட் அதோட இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் டீல்ஸு பார்க்கணும். கடைசியாக இந்த ப்ராஜெக்ட்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. இட் பிலாங்ஸ் டு பங்களாதேஷ். ட்ரெட்ஜிங் அண்ட் நேரிங் ஆஃப் தீஸ்டாக்காக பண்ணுறாங்க. பவர் சைனா அப்படிங்கிற ஒரு சைனீஸ் கம்பெனி வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்த நியூஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பேங்கிங் அண்ட் ஆர்பிஐ. ஒரு கேஸ் வந்து போயிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டில். அந்த கேஸோட டெவலப்மெண்ட்ஸில் ஆர்பிஐ வந்து கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். உத்காம் போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் பற்றி பேசியிருக்காங்க. இந்த கேஸ் என்ன அப்படின்னா, இறந்து போனவங்கள்ட்ட காசு இருக்கும் இல்லையா அவங்களோட அக்கௌண்ட்ஸில், அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுங்கிற டிரான்ஸ்பரன்சி இல்லை அண்ட் கவர்மெண்ட் எடுத்து யூஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட்டிஷன் வந்து போட்டிருந்தாரு. அதோட நியூஸ் வந்து வெளியே வர மீன்ஸ் அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எதுவுமே வெளியே வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதோட டெவலப்மெண்ட்ஸில் ஆர்பிஐயோட கவுன்சில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை உத்காம் போர்ட்டல்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டல் எதுக்காக அப்படின்னா, இட் கிவ்ஸ் அக்சஸ் இன்ஃபர்மேஷன் டு எனேபிள் லீகல் ஹேர்ஸ், அவங்களோட இறந்து போனவங்களோட குழந்தைங்க, டு ட்ரேஸ் ஃபண்ட்ஸ் பிலாங்கிங் டு டிக்கீஸ்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ். இறந்து போனவங்களோட காசு எடுக்கிறதுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டல் தான் உத்காம் அப்படின்னு இருக்காங்க. இந்த உத்காம் வெறும் அக்சஸ் டு தி இன்ஃபர்மேஷன் தான். அந்த காசு எங்கே போட்டிருப்பாங்க அப்படின்னா, டெபாசிட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டு வந்து 2014 வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், இது கீழே வந்து ஆர்பிஐ வந்து நியமிப்பாங்க. அதுக்கு கீழே தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டிக்கீஸ்ட் பர்சன்ஸோட ஃபண்ட் எல்லாமே போடுவாங்க. இதில் என்ன ஒரு கிளாஸ் இருக்கும் அப்படின்னா, எப்போ போடுவாங்க அப்படின்னா, அந்த அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவாக இருந்து 10 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த காசு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் வந்து இந்த ஃபண்டில் வந்து போட்டுருவாங்க. இது அவங்களோட குழந்தைங்க யாராவது வந்தாங்கன்னா அந்த உத்காம் போர்ட்டல் எடுத்து வச்சு எங்கே இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபண்டை வந்து எடுக்கலாம். இந்த ஃபண்டு அந்த காசு இந்த ஃபண்டுக்குள்ளே இருக்கும்போதும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த இன்ஃபர்மேஷன். நமக்கு வந்து வாட் இஸ் உத்காம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். வாட் இஸ் இட் ரிலேட்டட் டு விச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஆர்பிஐ ரிலேட்டட் டு என்னன்னா, டிக்கீஸ்ட் பர்சன்ஸோட அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை வந்து அக்சஸ் இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது அந்த காசு அப்படின்னு பார்க்கறதுக்கான அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குற அக்சஸ் போர்ட்டல் தான் இது. அந்த காசு எங்கே இருக்கும் அப்படின்னா, டெபாசிட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு கார்பஸ் கீழே தான் இருக்கும். இது வந்து 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த கார்பஸில் போட்டுருவாங்க. இந்த 3 இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து ப்ரிலிம்ஸில் வந்து முக்கியம். ஸோ அடுத்த நியூஸு, PM strongly condemns attacks on oil hub in UAE. நம்மளோட யூபிஎஸ்சி சிலபஸில் GS பேப்பர் 1 ஜாகிரஃபிலையும் அண்ட் GS பேப்பர் 2 இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அண்ட் எனர்ஜி செக்யூரிட்டிலையும் வரும். இது என்னென்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த இதை பற்றி பேசியிருக்கு. இஸ்ரேல் UAEல பற்றி கண்டம் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். என்னென்னா, ஈரான் வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அஃபெக்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேசியிருக்காங்க. அது என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குன்னு மட்டும் பார்த்துப்போம். அது போதும் நமக்கு நியூஸில். ஃபுஜைரா அப்படிங்கிற ஒரு ஆயில் காம்ப்ளெக்ஸ் தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க ட்ரோனில். அது எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது. இல்லை பார்க்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்மூஸ்க்கு ஓப்பனாக இல்லை, திஸ் இஸ் ஓப்பன் டு கல்ஃப் ஆஃப் ஓமன். ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல முக்கியமான நியூஸு. ஸோ நம்ம இதுவும் பார்த்துருவோம், மேப்பும் பார்த்துருவோம். இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கிடையாது, இட் இஸ் தேர் ஹியர்.
இங்கே இருக்குது. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷனாக கேட்கலாம். கண்டினியூஸாக நிறைய வந்துட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி கூடி தாஸ் ஐலாண்ட் ஒரு ஐலாண்ட் இருந்துச்சு, இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் லொக்கேஷன்ஸில் கேட்கலாம். அது கடைசியாக இந்த இஷ்யூ எல்லாம் முடிய போகும்போது நம்ம எல்லா லொக்கேஷன்ஸ் எடுத்து வச்சு ஒரு வாட்டி ஃபுல்லாக மார்க் பண்ணி பார்த்துட்டோம்னா நமக்கு அதில் கிளாரிட்டி இருக்கும். ஸோ அடுத்த நியூஸு, கவர்மெண்ட் ஹைக்ஸ் சுகர் கேன் எஃப்ஆர்பி பை 10 per quintal அப்படிங்கிறாங்க. யார் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஆர்பினா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ். இது எது மேலே கொடுக்குறாங்க அப்படின்னா சுகர் கேன் மேலே கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சிலபஸில் எங்கே லிங்க் ஆகும் அப்படின்னா ஃபுட் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா, எப்படி ஃபுட் ப்ரொக்யூர் பண்ணுவோம், எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படிங்கிற GS3ல முக்கியமான ஏரியா அண்டர் அக்ரிகல்ச்சர். ஸோ அங்கே வந்து இது வந்து லிங்க் ஆகும் நம்ம UPSC சிலபஸில். ஸோ எஃப்ஆர்பினா என்ன அப்படின்னா நம்ம MSP இருக்கு இல்லையா, MSP 23 கிராப்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி சுகர் கேனுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கறது தான் எஃப்ஆர்பி, ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ். யார் கொடுப்பாங்க அப்படின்னா MSPயோட அதே ஆர்கிடெக்சர் தான் CACP வந்து கொடுப்பாங்க, கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ். இவங்க எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர், இது கீழே இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அட்வைஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கு, இவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை வந்து யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆர்கிடெக்சர் ஃபார் MSP அண்ட் எஃப்ஆர்பி ரெண்டுமே சேம் தான். இது எந்த ஆர்டர் கீழே பண்ணுறாங்கன்னா சுகர் கேன் கண்ட்ரோல் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கீழே பண்ணுறாங்க. இந்த ஆர்டர் எது கீழே இருக்குன்னா செக்ஷன் 3 ஆஃப் எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் கீழே தான் வந்து இந்த ஆர்டர் இருக்குது. ஸோ இந்த பவர் எல்லாமே அந்த ஆர்டர் கீழே தான் வருது. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சுகர் மில் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து அவங்க வந்து அந்த சுகர் கேன் வந்து இந்த ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அந்த ப்ரைஸ் தான் எஃப்ஆர்பி அப்படிங்கிற ப்ரைஸ். ஓகேயா? ஸோ இதில் ஒரு சில கிளாஸஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒரு அந்த ஃபார்மர்ஸ் வந்து அந்த சுகர் கேன் கொடுத்துட்டாங்கன்னா 14 டேஸ்க்குள்ள அவங்க வந்து காசு வந்து தரணும். சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா பெனல்ட்டி ஆஃப் 15% per annum வந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக தரணும். இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இருக்கு, ஸ்டேட் அட்வைஸ்டு ப்ரைஸ். ஸோ நம்மளோட சுகர் கேன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆர்கிடெக்சர் தான் இப்போ பார்த்தோம். என்ன அப்படின்னா CACP வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸ்டேட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எஃப்ஆர்பிக்கு மேலே ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் காசு வச்சு அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஸ்டேட் அட்வைஸ்டு ப்ரைஸ் அப்படிங்கிற பேரில். இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் 100 rupeesக்கு வாங்குகிறோம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னாங்கன்னா ஸ்டேட் அட்வைஸ் ப்ரைஸ் 105 இருக்கும். யூஸ்வலி ஹையாக தான் இருக்கும். ஸோ எதெல்லாம் சுகர் கேன் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸாக இருக்கோ அங்கெல்லாம் ஒரு ஸ்டேட் அட்வைஸ் ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க, எஃப்ஆர்பிக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்டேட் அட்வைஸ் ப்ரைஸ் இஸ் கிவன் பை ஸ்டேட்டு, சென்ட்ரலோட ஆர்கிடெக்சர் எஃப்ஆர்பி. ஸோ இதுதான் வந்து இதில் பார்க்க வேண்டிய ஆர்கிடெக்சர் இஷ்யூஸ், மீன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி வந்து ப்ரைஸ் தராங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஜாகிரபிக்கல் கண்டிஷன் ஆஃப் சுகர் கேன் என்ன அப்படின்னா 21 to 27 degrees Celsius ஆஃப் டெம்பரேச்சர், 75 to 100 centimeters ஆஃப் ரெயின்ஃபால். ஸோ இதுவும் ஒரு ப்ரிலிம்ஸ் ஏரியா. எந்த க்ராப்பாக இருந்தாலுமே அதோட ஜாகிரபிக்கல் கண்டிஷன் என்ன அப்படின்னு படிக்கணும். ஸோ 21 to 27 degrees Celsius ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் 75 to 100 centimeters ஆஃப் ரெயின்ஃபால். ஸோ அதுதான் எது வந்து இருக்கிறதுலே ஜாஸ்தி ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸாக இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் வந்து ஹையஸ்ட் ப்ரொடியூசிங் ஸ்டேட்டு, மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகா. ஸோ இந்த 3 ஃபேக்ட் பார்த்துக்கோங்க. யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, யார் வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க, ஸ்டேட் வந்து எடுத்து அது வந்து எக்ஸ்ட்ராவாக சொல்லும், எந்த ஆக்ட் கீழே பண்ணுறாங்க, எந்த ஆர்டர் கீழே பண்ணுறாங்க, அதோட ப்ரொவிஷன்ஸ் என்னெல்லாம், இது வந்து பார்த்துக்கோங்க. இதில் என்ன வந்து இருக்குன்னா சுகர் மில்ஸ்க்கு வந்து லாஸாக இருந்தாலுமே கெயினாக இருந்தாலுமே என்ன எஃப்ஆர்பியோ அது வந்து கண்டிப்பாக மேண்டட்ரியாக கொடுத்து தான் ஆகணும் ஃபார்மர்ஸ்க்கு. அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ரொவிஷன். அடுத்த நியூஸ் என்ன, கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் ரிஜைம். இது வந்து என்னன்னு புரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம BIS அப்படின்னு ஒன்று இருக்கு, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். இல்லை ஒரு சில பொருட்களில் இந்த ஸ்டாண்டர்டில் தரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் BIS ரன்ஸ் நிறைய லேப்ஸ் இருக்கும் நம்ம கண்ட்ரியில். ஸோ ஒரு சில பொருட்கள் இந்த லேப்ஸில் போய் டெஸ்ட் பண்ணி இந்த ஸ்டாண்டர்டு இருக்கா அப்படின்னு பார்த்து தான் அந்த பொருட்கள் வந்து தரணும். அது என்னெல்லாம் பொருட்கள் அப்படின்னா அந்த பொருட்கள்லாம் தான் இந்த ஸ்கீம் கீழே வரும். கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் ரிஜைம் அப்படின்னு ஸ்கீம்குள்ளே வரும். நிறைய விஷயங்கள் இருக்குது, லேப்டாப்ஸு, மொபைல் ஃபோன்ஸு, சர்ஜிக்கல், நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டாண்ட் அலோன் ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த நியூஸு. GS2ல ரெகுலேட்டரி பாடிஸ்க்கு கீழே வரும்.
ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் இருக்குன்னு ஃபுல்லாக பார்க்க வேணாம், அது அப்படி கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த நியூஸோட பேக்ரவுண்டில் ஹார்ட் டிஸ்க் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எலிமினேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சு மேபி கேட்கலாம். ஸோ அதுக்காக இந்த நியூஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது நோட்டிஃபை பண்ணது வந்து மேட்டி, இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் தானே. ஸோ நோட்டிஃபை பண்ணது மேட்டி. எந்த ஆக்ட் கீழே பண்ணியிருக்காங்கன்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் கீழே பண்ணியிருக்காங்க 2016. ஸோ அடுத்த நியூஸு, யூஎஸ் கிளீன் கோர் கன்க்ளூட்ஸ் தோரியம் ஃபியூவல் இரடியேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம அனில் அப்படிங்கிற ஒரு ஃபியூவல் வந்து ரிசர்ச் பண்ணிருக்கோம். அது என்னன்னு பார்ப்போம். யார் பண்ணிருக்காங்க அப்படின்னா என்டிபிசி ஆஃப் இந்தியா அண்ட் ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. என்ன கம்பெனினா கிளீன் கோர் தோரியம் எனர்ஜி அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ தோரியம் பேஸ்டு தான், தோரியம் பேஸ்டு ஃபியூவல். இது புரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரீகேப் ஆஃப் 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ரியாக்டர் பார்ப்போம். நம்ம வந்து 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ரியாக்டர் வந்து ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா வி டோன்ட் ஹேவ் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் யுரேனியம். ஆனால் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, தோரியம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் ப்ளூட்டோனியமாக மாற்றி அந்த ப்ளூட்டோனியம் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட் பீடர் ரியாக்டர்ஸில் யூஸ் பண்ணி கடைசியில் தோரியம் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸில் இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜே கடந்துருச்சு. நிறைய ரியாக்டர்ஸ் நம்ம வச்சுருக்கோம், அது நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. செகண்ட் ஸ்டேஜில் ஃபாஸ்ட் பீடர் ரியாக்டர்ஸ் ரீசெண்டாக வந்து இந்த கல்பாக்கம் மினியில் வந்து என்னாச்சுன்னா கிரிட்டிகாலிட்டி வந்து வந்துச்சு. ஸோ இந்த அணியில் என்ன அப்படின்னா இந்த ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் இருக்குது இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே யூஸ் பண்ணுறது, அங்கேயே நம்ம தோரியம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குற ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு ரிசர்ச் தான் இந்த அணில். ஸோ ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பார்ப்போம். அணில் அட்வான்ஸ்ட் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் என்ரிச்ட் லைஃப் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் என்னன்னா பேர்ன் அப் வந்து ரீச் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மற்ற விஷயங்கள் பார்த்து பேர்ன் அப் என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஃபியூவல் என்ன அப்படின்னா யூனிக் பிளெண்ட் ஆஃப் தோரியம் அண்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் என்ரிச்ட் யுரேனியம். ஆனால் இந்த என்ரிச் யுரேனியம் ஒரு டிஃப்ரெண்டான யுரேனியம். என்ன அப்படின்னா ஹைஎஸ்ஏ லோ என்ரிச்ட் யுரேனியம். ஹைஎஸ்ஏ லோ என்ரிச்ட் யுரேனியம்னா என்ன அப்படின்னா நார்மல் யுரேனியம் நம்ம கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா எனர்ஜிக்காக, அது எல்லாமே 5% என்ரிச்க்கு கீழே தான் வச்சுருப்போம். ஓகேயா, ஆனால் இது மட்டும் 5% to 20% என்ரிச் பண்ணுவோம் யுரேனியம் 235 வச்சு. ஸோ இதுதான் அது ஹைஎஸ்ஏ லோ என்ரிச்ட் யுரேனியம். ஸோ இதான் பண்ணுறாங்க 5 and 19.75 அங்கே அந்த பிட்வீன் பண்ணுவாங்க. யுரேனியம் 235 வந்து பண்ணுவாங்க. எந்த ப்ராசஸால் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருக்காங்க. இதில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா ஸ்மாலர் டிசைன்ஸ் தான் நம்ம ஒன்று படிச்சிருப்போம், ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இங்கேயுமே அது லிங்க் ஆகுது. ரெண்டாவது லாங்கர் ஆப்ரேஷன் சைக்கிள்ஸு, ஃபியூவல் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கம்மி வேஸ்ட் வந்து வருது. ஸோ இதுதான் இது. ஸோ மற்ற ப்ரிலிம்ஸ் ஸ்டாக் பார்ப்போம். அனில் அப்படின்னா என்ன அப்படின்னா இது எதனால் இந்த பேர் வச்சுருக்காங்கன்னா இந்த ஹானர் ஆஃப் டாக்டர் அனில் கக்கோதர், அதுக்காக தான் வச்சுருக்காங்க. யூஸ் ஆஃப் தோரியம் இன் ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ். இதுதான் இந்த ஃபியூவலை பற்றின இப்போ நியூஸ் என்னென்னு பார்ப்போம். இது பேர்ன் அப் வந்து ஹை பேர்ன் அப் வந்து கொடுத்துருக்கு. இது இனியும் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணல, ஹை பேர்ன் அப் வந்து கொடுத்துருக்குங்கிறாங்க. பேர்ன் அப்னா என்ன அப்படின்னா எவ்வளோ எனர்ஜி வந்து அந்த நியூக்ளியர் இதுலேருந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் பேர்ன் அப். A measure of how much energy is extracted from the nuclear fuel. ஸோ ஹை பர்ன் அப்னா அது ரொம்ப நல்ல விஷயம் தான். இது இங்கே மட்டும் இல்லாமல் எஸ்எம்ஆர்லையும் யூஸ் பண்ணுறாங்க. எஸ்எம்ஆரோடதும் நம்ம பார்ப்போம், அதுவும் ரொம்ப முக்கியமான ஏரியா. எஸ்எம்ஆர் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ். ஸோ ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ், இது கூட சேஃப்டி. இதை ஆட் பண்ணிட்டோம்னா எக்ஸாக்டாக இது என்னன்னு நமக்கு புரிஞ்சிடும். ஸ்மால் அப்படின்னா சின்னது, கன்வென்ஷனல் ரியாக்டர்ஸ் ரொம்ப பெருசு, இது ரொம்ப சின்னது. ஸோ எனர்ஜி ப்ரொடக்ஷன் எவ்வளோ, பிலோ 300 மெகாவாட்ஸ், கன்வென்ஷனலில் 700 மெகாவாட்ஸ். மாடுலர் அப்படின்னா என்னன்னா ஒரே இடத்துல கட்ட வேணாம், அசம்பிள் பண்ணலாம். ஸோ ஈஸி டு பில்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ரியாக்டர்ஸ் அப்படின்னா நியூக்ளியர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எனர்ஜி எடுக்கிறோம். சேஃப்டி அப்படின்னா கன்வென்ஷனல் ரியாக்டர்ஸை பார்க்கும்போது ரொம்ப சேஃபாக இருக்குது. அப்போ நம்ம நிறைய நியூக்ளியர் டிசாஸ்டர்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அந்த விஷயத்தில் இது வந்து பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்மால் நமக்கு 3 டைப் ஆஃப் ரியாக்டர்ஸ் இருக்குது. ஒன்று கன்வென்ஷனல் 700 மெகாவாட்ஸு, ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸு 300 மெகாவாட்ஸ் அண்ட் மைக்ரோ. இந்தியாவில் வந்து 2 ப்ரோக்ராம் பண்ணுது. என்ன அப்படின்னா பாரத் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ், பாரத் ஸ்மால் ரியாக்டர்ஸ். இதுக்குள்ளே ஒரு சப்டிவிஷன் தான் இது. இது எவ்வளோ அப்படின்னா 55 மெகாவாட்ஸு எனர்ஜிக்காக, இது 220 மெகாவாட்ஸ்க்காக. இந்த பாரத் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் எந்த ரியாக்டர்ஸை கொண்டு பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் வச்சு தான் பண்ணுறோம்.
ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்ஷனில் ஒரு சில விஷயங்கள் ட்வீக் பண்ணி அதோட சேஃப்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாரத் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். இது பட்ஜெட்லேயே பேசினாங்க போன வருஷம். இதோட எய்ம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தோம். எவ்வளோ எய்ம் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து 100 gigawatt ஆஃப் நியூக்ளியர் பவர் வருவோம் அப்படிங்கிற மாதிரி எய்ம் வச்சுருந்தாங்க. ஃப்ரான்ஸ் கிட்ட கூடி ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் போனப்போ இதுக்கான எக்ஸ்க்ளூசிவான டீல்லாம் வந்து சைன் ஆச்சு. இது வந்து தோரியம் பேஸ்டு, இந்த நியூஸ் தோரியம் பேஸ்ட் தானே. ஸோ நம்ம வந்து அதோட ப்ரிலிம் சரியாக பார்ப்போம். மோனோசைட் சென்ஸ் நம்மக்கிட்ட வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறோம். இந்த அணில் கூட என்ன பண்ணலாம்னா இந்த எஸ்எம்ஆரில் வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த அணில் வந்துச்சுன்னா இந்தியாவுக்கு எனர்ஜி செக்யூரிட்டியும் பயங்கர ஹை ஆகும், இம்போர்ட் பில் ரொம்ப கம்மியாகும். ஸோ ரொம்ப ஒரு ரெவல்யூஷனரியான விஷயம் தான். அந்த பேக்ரவுண்டில் நம்ம மோனோசைட் சென்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இருக்கிறதுலே ஜாஸ்தியாக ஆந்திர பிரதேஷ், நெக்ஸ்ட் கம்ஸ் தமிழ்நாடு, ஒரிசா. ஸோ இந்த 3 பார்த்துக்கோங்க, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, ஒரிசா. கேட்கலாம் இந்த இது வச்சு தோரியம் தானே போகிறோம் நம்ம. ஸோ அதை வச்சு ஒரு பேசிக் ப்ரிலிம்ஸ் கொஸ்டினா எங்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அண்ட் ஜார்க்கண்ட்லேயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு நான் கோஸ்டல் ஸ்டேட்டு, ஆனால் ஜார்க்கண்ட்லேயுமே இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த நியூஸு, ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹண்டா வைரஸ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இது ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி இருந்தே போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா கேப் வர்டே அப்படிங்கிற ஒரு இடம். அது எங்கே இருக்குது அப்படின்னா வெஸ்டர்ன் சைட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. லொக்கேஷன் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஆஃப்ரிக்கன் ஐலாண்டு தான் இது. ஸோ இங்கே ஒரு க்ரூயிஸ் ஷிப் ஒன்று இருக்குது. இந்த க்ரூயிஸ் ஷிப்பில் வந்து ஹாண்டா வைரஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஹாண்டா வைரஸ் வந்து எதனால் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா ரோடன்ஸ்னால ஸ்ப்ரெட் ஆகும். ஹியூமன் டு ஹியூமன் ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப ரேர். ஆனால் இந்த கேஸில் வந்து நடந்திருக்கு. ஸோ WHO வந்து இது வந்து ரொம்ப கூர்மையாக கவனிச்சுட்டு இருக்காங்க. அந்த பேக்ரவுண்ட் நம்ம பார்ப்போம். 2 டைப் ஆஃப் டிசீசஸ் தான் வந்து கிரியேட் ஆகும். ஒன்று லங் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி, இன்னொன்று ரீனல் கிட்னி அஃபெக்ட் ஆகிற மாதிரி இதாகும். ஸோ இப்போ வந்தது என்னன்னு தெரில நமக்கு இனியும். இதுக்கு வந்து ஆன்டி வைரல் வந்து கிடையாது. ஸோ நோ ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸ்ப்ரெட்ஸ் ப்ரைமர்லி த்ரூ ஏரோசோல்ஸ். இந்த ரோடன்ஸோட யூரின்ஸு வேஸ்ட்டு அதோட டைரக்ட் கான்டாக்ட் வரும்போது இல்லைனா வந்து அஃபெக்ட் ஆன பீப்புளோட அந்த ஏரோசோல்ஸ் மூலியமாகவும் நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் வந்து ரொம்ப ரேரு. ஆனால் இந்த கேஸில் அது வந்து நடந்திருக்கு. நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இதோட வெக்டர் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ ரோடன்ஸ்ன்னு பார்த்துட்டோம். எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்க்கணும். அண்ட் கேப் வர்டேல தான் நடந்திருக்கு. ஸோ அதோட ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் ஒரு வாட்டி நோட் பண்ணிக்கணும். எங்கே இருக்குது அப்படின்னா வந்து வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. இவ்வளோ போதும் ப்ரிலிம்ஸ்க்கு. இது நாளைக்கு ஒரு பெரிய வைரஸாவோ இல்லை ஏதாவது இஷ்யூவாக வரும்போது நிறைய கவர் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அதை ஃபுல்லாக படிச்சிடலாம். அடுத்த நியூஸு, கவர்மெண்ட் கிவ்ஸ் நாட் டு 5,659 crores ஃபார் 5 years மிஷன் டு இன்க்ரீஸ் த காட்டன் ஈல்டு. மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி 2026 27 அண்ட் 2030-31 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு ப்ரிலிம்ஸ் ஃபேக்டாகவும் இல்லை போட்டிருந்தாங்க. இது நம்ம கடைசியாக பார்ப்போம். இது எங்கே வந்து லிங்க் ஆகுது அப்படின்னா ஜாகிரஃபி லிங்க் ஆகுது. பிகாஸ் இட் இஸ் டாக்கிங் அபவுட் அ கிராப். ஸோ எகெயின் கிராப் வந்துச்சுனாலே அதோட ஜாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்கணும். அண்ட் எகெயின் அக்ரிகல்ச்சர் GS பேப்பர் 3 அக்ரிகல்ச்சர் அண்ட் கிராப்பிங் பேட்டர்ன்லேயும் வந்து லிங்க் பண்ணலாம். ஸோ இந்த மிஷன் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னா டார்கெட்ஸ் 497 lakh bales by 2031. இப்போ 200 சம்திங் தான் பண்ணிருக்கோம். 497 lakh bales by 2031 வந்து வரணும் அப்படிங்கிறாங்க. எந்த மினிஸ்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர், 2வது டெக்ஸ்டைல்ஸு, 3வது ICAR இன்ஸ்டிடியூஷன்ஸு, CSIR அண்ட் AICRP ஆல் இந்தியா கோஆர்டினேட்டர் ரிசர்ச் ப்ராஜெக்ட். இதுவும் ஒரு இனிஷியேட்டிவ் ஆஃப் CSIR தான். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையுமே பேன் இந்தியா பண்ணுறாங்களான்னா கிடையாது. 140 districts இன் 14 states தான் இனிஷியலி பண்ணுறாங்க. விச் ஆர் மோர் காட்டன் ப்ரொடியூசிங் ஏரியாஸ். அங்கே வந்து பண்ணுறாங்க. என்னெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா ஹை டென்சிட்டி பிளான்டிங் சிஸ்டம், க்ளோசர் ஸ்பேசிங் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேபிள் காட்டன். இதெல்லாம் வந்து டைப் ஆஃப் கிராப்பிங். ஸோ நமக்கு வந்து என்ன கேட்பாங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேபிள் காட்டன் வந்து கேட்கலாம். ஸோ அது என்னன்னு நம்ம பார்ப்போம். இது என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா காட்டன் மட்டும் இல்லாமல் நேச்சுரல் ஃபைபர்ஸ் லைக் ஃப்ளாக்ஸு, ரேமி, சீசல், பேம்பு, மில்க்வீட் இது எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, எங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, என்னெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது அண்ட் என்ன இது பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இதில் முக்கியமாக நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேபிள் காட்டன் இது நியூஸில் ரொம்ப நாளாக இருக்குது. அதோட பேசிக்ஸ் பார்த்துருவோம். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வெரைட்டி என்னென்னா ஹிர்சூட்டம் அப்படிங்கிற வெரைட்டி தான் யூஸ் பண்ணுறோம். இதோட ஃபைபரோட லென்த் எவ்வளோ இருக்கும்னா 25 to 28 mm தான் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேபிள்னா
பார்பாடன்ஸ் வெரைட்டி அப்படிங்கிற வெரைட்டி, இதோட ஃபைபர் லென்த் எவ்வளோ இருக்கும்னா 30 mm ப்ளஸ் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, இது நார்மலான ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் நம்மளோட காட்டன் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் லக்ஸரி ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, லக்ஸரியான அந்த பண்ணுற ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேபிள் காட்டன் வந்து நமக்கு தேவைப்படுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, USA அண்ட் ஈஜிப்ட் கிட்ட வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம். ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து 10 times காஸ்ட் வந்து ஜாஸ்தியாகுது இந்த இம்போர்ட்னால. நம்ம இம்போர்ட் பண்ணி அந்த ட்ரெஸ் பண்ணுறதுனால 10 times காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது. நம்ம டெக்ஸ்டைல்ஸில் ஏற்கனவே தெரியும், நமக்கு வந்து வெரி ஹை காம்படிஷன் ஃப்ரம் பங்களாதேஷ், வியட்நாம்லாம் பயங்கர ஹையாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து இதை புஷ் பண்ணுது. என்ன சொல்லுதுன்னா, நம்மளே இண்டிஜினியஸாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம்னா இது வந்து நம்ம வந்து குளோபல் மார்க்கெட்டில் ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ பண்ணுறாங்களா எங்கேயாச்சும் கேட்டால் ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டில் மகாராஷ்டிரா அண்ட் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் இந்த 2 இடத்துல பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிஷியலான க்ராப்பு ஏன் நம்ம ஃபார்மர்ஸ் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்தியாவில் எக்ஸ்ட்ரா ஸ்டேபிள் வெரைட்டிக்கான மார்க்கெட் ரொம்ப சின்னதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் ஒரு ஏரியாக்குன்னு பார்த்தோம்னா அது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டேபிள் வெரைட்டியில் கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் வித் கன்வென்ஷனல். இந்த ஹிர்ஸ்டட்டும் வெரைட்டி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுலேருந்து வர அந்த ஈல்டு. ஸோ அதனால தான் இந்த 2 ரீசன்னால தான் வந்து இப்போ பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பாலிசி யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, புஷ் பண்ணுறாங்க கவர்மெண்ட், சப்சிடைஸ் பண்ணுறாங்க, இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணி வந்து புஷ் பண்ணுறாங்க. ஸோ லோ ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் அண்ட் லோ மார்க்கெட் தான் ரீசன்ஸ் இப்போ பண்ணாமல் இருக்கிறதுக்கு. அடுத்தது காட்டனோட ஜியாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். காட்டன் மோஸ்ட்லி இந்த சன் லவ்விங் கிராப்பு. ஸோ 21 to 27 degree Celsius, 210 frost free days, abundant sunshine during flowering and boll opening stages, 50 to 100 centimeters of rainfall. இதுக்கு நமக்கு தெரியும் பிளாக் காட்டன் சாயில்னா சொல்லுவாங்க. ஸோ பிளாக் ரிகர் சாயில் வந்து ரொம்ப முக்கியம். இது ஏன் அப்படின்னா மாய்ஸ்சர் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி இந்த சாயிலுக்கு ரொம்ப அதிகம்னால இட் வில் கிவ் வெரி ஹை ப்ரொடக்ஷன் ஆஃப் காட்டன். நமக்கு தெரியும் இருக்கிறதுலே ஜாஸ்தி எங்கே ஆகுதுன்னா ஆப்வியஸ்லி அந்த பிளாக் சாயில் இருக்கிற ரீஜன் தான். அந்த மகாராஷ்டிரா, குஜராத் ரீஜனில் ரொம்ப ஹை ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் இது. எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேபிள் காட்டன்னா என்னென்னா 30 mm ஃபைபருக்கு அந்த லெங்க்த் எதெல்லாம் ஜாஸ்தி தருதோ அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டேபிள் காட்டன். நம்ம ஏற்கனவே பேசணும் ஏன் வந்து இம்பார்ட்டன்ட்னா ஸ்மூத் யான், லெஸ் பைலிங். நம்ம இந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நூல் விடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நூல் விடுற ரீசன் என்னன்னா, நம்மளோட அந்த ஃபைபரோட லெங்த் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா அது அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி லக்ஸரியஸ் ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த முக்கியமாக இந்த காட்டன் வெரைட்டி வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ அடுத்த நியூஸ் என்ன, கவர்மெண்ட் செட்ஸ் 12 week லிமிட் டு ப்ராசஸ் FDA அப்ளிகேஷன்ஸ். இப்போ யாராச்சும் FDA உள்ளே வராங்க அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அது செட் பண்ணுறதுக்கு 12 weeks வந்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னா 10 weeks. ஸோ இதை வந்து நாங்கள் 12 weeks மாற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நிறையா ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்லாம் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் வந்து நிறையா வந்து எக்கனாமியை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவே FDA மூலியமாக உள்ள வராங்க. ஸோ இது வந்து நல்லா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு SOP வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இனிஷியல் ஸ்க்ரூட்டனி வந்து யார் பண்ணுவாங்க, எந்தெந்த மினிஸ்ட்ரிஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு, அண்ட் ஃபைனல் டிசிஷன்ஸ் வித்தின் 12 weeks எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னா DPIIT தான். 2 daysக்குள்ளே வந்து எந்த மினிஸ்ட்ரிக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்து அவங்க அந்த மினிஸ்ட்ரிக்கு எல்லாமே அமுச்சு விட்ருவாங்க. இந்த மினிஸ்ட்ரி சம்மந்தமான FDA தான் சொல்லிட்டு அவங்க அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு 8th டேக்குள்ளே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் டிசிஷன் வந்து எடுப்பாங்க. ஸோ இது ஒரு டைம்லைன் கொடுத்துருந்தாங்க SOPயில். இதில் வந்து எக்ஸம்ஷன்ஸும் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற சொன்னாங்க. அவங்களும் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக என்ன பண்ணோம்னா, இதுக்கு வந்து மற்ற மினிஸ்ட்ரிக்கு சம்மந்தமாக இருந்தாலும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கிட்டையும் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் வாங்கி தான் ஆகணும்னாங்க. என்னென்ன செக்டர்ஸ் கவர் பண்ணியிருந்தாங்கன்னா, ப்ராட்காஸ்டிங், டெலிகம்யூனிகேஷன், ஸ்பேஸ், ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சிஸு, டிஃபென்ஸு, சிவில் ஏவியேஷன், மைனிங், மினரல் செப்பரேஷன் ஆஃப் டைட்டானியம் பேரிங் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸு, தேர் வேல்யூ அடிஷன் அண்ட் இன்டகிரேட்டட் ஆக்டிவிட்டீஸ். ஒரு வாட்டி சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது எதாவது கேட்டாங்கன்னா நம்ம எலிமினேட் பண்ணலாம். இல்லைனா வந்து ஹோம் மினிஸ்ட்ரி இன்வால்வாக இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு இது ஞாபகம் வச்சு நம்ம எலிமினேட் பண்ணலாம். ரெண்டாவது, ஆல் தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃப்ரம் லேண்ட் பார்டர் ஷேரிங் கண்ட்ரீஸ். நம்ம இந்தியாவோட லேண்ட் ஷேர் பண்ணுற கண்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, ஆப்கானிஸ்தான் இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வருதுன்னா தட் ஹேஸ் டு கம்பல்சரி கோ டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மோர் தென் 5,000 crores இருந்துச்சுன்னா கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இவங்க வந்து அவங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். அப்போ மட்டும்தான் அந்த FDA வந்து அக்செப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ SOP வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லிமிட் வச்சு கேட்பாங்க. 12 weeksங்கிறது ஃபர்ஸ்ட் எஃபெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க.
அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கிட்ட இருந்து வந்து ஒரு சில டைம்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா செக்யூரிட்டி கிளியரன்ஸ் வாங்கணும். அண்ட் கேபினெட் கமிட்டி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ்க்கும் 5,000 crores மேலே இருந்துச்சுன்னா ஈக்விட்டி இவங்களும் அப்ரூவல் வாங்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் இது. இதில் பேசிக் ஃபேக்ட்ஸ் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும், ஆட்டோமேட்டிக் ரூட் என்ன, கவர்மெண்ட் ரூட் என்னன்னு பார்க்கணும். இது 2 நாள் முன்னாடி தான் கவர் பண்ணும். ஸோ அதனால தான் இது என்னன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த பேசிக் நாலேஜோட லிங்க் பண்ணிக்கோங்க. ஒரு காம்ப்ரிஹென்சிவான நாலேஜ் வந்துடும் இந்த டாப்பிக்கில். ஸோ இதுதான் நியூஸ் ஆஃப் தி டே. இதை வச்சு 2 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். வித் ரெஃபரன்ஸ் டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் டு த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Under Article 124, Clause 2 of the Constitution, judges of Supreme Court are appointed by President after consultation with such judges of Supreme Court and High Court as he may deem necessary. Second statement, the collegium system for the appointment of judges is explicitly mentioned in original text of the Constitution. Third, the total strength of Supreme Court, including the Chief Justice of India, can be increased only through constitutional amendment passed by special majority in Parliament. So, pause பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிட்டு ஆன்சர் கமெண்ட்டில் போடுங்க. Second question, with respect to fair and remunerative price of sugarcane. First statement, the FRP is notified under Sugarcane Control Order issued under Essential Commodities Act. It is recommended by Niti Aayog and approved by Cabinet Committee on Economic Affairs. The state advised price declared by some state government is always lower than the FRP. நாலாவது, sugar mills are legally bound to pay FRP to sugarcane farmers irrespective of whether the mill earns a profit or incurs a loss in that season. மறுபடியும் பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு ஆன்சர் வந்து கமெண்ட்டில் போடுங்க. Hope you all understood the concept. Thank you.